மன்சூரா ஃபெமினா படிக்கிறதுக்கு உங்க கூட மனசு விட்டு பேசணும் தான் எல்லாரையும் கைட்டி விட்டுட்டு வந்தேன். ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க பேசாம இருக்கீங்க பாத்தீங்களா, அது கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்க அமைதி எனக்கு கொள்ளுதுங்க. I like it. I like it very much. எனக்கு உங்களை பார்க்கும்போது அண்ணி அவங்க தாங்க வருது. அவங்களும் இப்படிதான் ஏர்போர்ட்ல அண்ணன் மேல ஏகப்பட்ட லவ் வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம புழுகி அப்படி ஏறி போயிட்டாங்க. ஆனா பாருங்க, விதி அவங்க நல்லபடியா சேர்த்து வச்சிருச்சு. நீங்களும் அதே மாதிரி எதுவும் சொல்லாம போயிட்டீங்கன்னா நான் இங்க புழுகி செத்துருவேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? ஒருவேளை அண்ணனும் அண்ணி தானே லவ் பண்ணாங்க, ரெட்டை பெறுவீங்கிறதுனால நம்ம கல்யாணமும் சேர்ந்து நிச்சயமாயிடுச்சு. ஒரு நிர்பந்தத்தினால தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு எதுவும் ஃபீல் பண்றீங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பத்தாதுங்க. ப்ளீஸ் வாயை தொடர்ந்து சொல்லிடுங்க. சிக்னல் விழுந்துருச்சு, வண்டியை நகருது. ஆனா நம்ம லவ் மட்டும் எங்கே நகராம அப்படியே நிக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ். ஒரே வார்த்தை, ஒரு வார்த்தை. வைஷு, பதில் தெரிய போது மனசே வரலங்க. பேசாம நானும் கூட கொடைக்கானல் வந்துட்டுமா? ஐயோ, முதல்ல கீழே இறங்குங்க. என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா லெட்டர்ல எழுதி அனுப்புறேன். ப்ளீஸ் கீழே இறங்குங்க.